உலகிலேயே மிகப்பெரிய எண்ணிக்கையில் இளம் தொழிலாளர்கள் நிறைந்த நாடு அப்படின்னு சொன்னால் அது இந்தியா தான். இந்தியாவில் கிட்டத்தட்ட 420 மில்லியன் தொழிலாளர்கள் இளம் தொழிலாளர்களாக இருக்கிறார்கள். 1 மில்லியன்றது 10 லட்சம். அதுக்கு அர்த்தம் 4200 லட்சம் இளம் தொழிலாளர்கள் இந்தியாவில் இருக்கிறாங்க. அதே மாதிரி மொத்த மக்கள் தொகையில் 68% பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை செய்யும் திறன் பெற்ற தொழிலாளர்கள். வேலை செய்யும் திறன் பெற்ற தொழிலாளர்கள்னால் என்ன அர்த்தம்? 15 வயசுலேருந்து 65 வயசு வரைக்கும் உள்ள தொழிலாளர்கள் வேலை செய்யும் தொழிலாளர்கள் அப்படின்னு, வேலை செய்யும் திறன் பெற்ற தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேலை செய்யக்கூடிய வயதில் உள்ள தொழிலாளர்கள் இந்தியாவில் 68% பேர் மொத்த மக்கள் தொகையில் இருக்கிறார்கள். அதாவது 168 பேர் இந்த ஏஜ் குரூப்பில் உள்ளவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது இன்னொரு புள்ளி விவரம். சரி, ஆனால் இது ஒரு சைடு. அதாவது இது இந்திய நாட்டினுடைய பாப்புலேஷன் டிவிடெண்டுன்னு சொல்லுவாங்க. இதை ஒரு சொத்தாக இந்திய அரசாங்கம் இந்தியா தன்னுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு பயன்படுத்தினால் நாடு எங்கேயோ போய்விடும். இப்போ சொல்லிட்டு இருக்காங்கல்ல, இந்தியா உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடாக வளர்ந்து கொண்டிருக்கிறதுன்னு. அந்த பொருளாதார வளர்ச்சி சாதாரண மக்களுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கிறதா என்று பார்த்தால் அது இல்லை என்பதைத்தான் சமீபத்திய பொருளாதார ஆய்வறிக்கையும் சொல்லுகிறது. ஏன்னா இந்தியாவில் ஒழுங்கமைக்கப்பட்ட ஊதியத்துடன் கூடிய வேலைகள் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு இந்த பொருளாதார ஆய்வறிக்கை சொல்லுது. ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. ஒழுங்கமைக்கப்பட்ட ஊதியத்துடன் கூடிய வேலைகள்னா என்ன அர்த்தம்னா ரெகுலர் சேலரிடு எம்ப்ளாய்மெண்ட்ஸ், ரெகுலர் சேலரிடு ஒர்க்கர்ஸுடைய எண்ணிக்கை இந்தியாவில் குறைஞ்சிக்கிட்டே வருது. அதே நேரத்தில் இதே காலகட்டத்தில் இந்தியாவில் கார்ப்பரேட்டுகளுடைய லாபம் பெருகிட்டே வருது அப்படிங்கிறதையும் அந்த பொருளாதார ஆய்வறிக்கை சமீபத்தில் சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படின்னா இந்தியாவில் ஆனால் அரசாங்கம் என்ன சொல்லுது? நான் நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு அது சொல்லுது. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா நம்ம முன்னாடி பக்கோடா விற்கிறது கூட ஒரு வேலை வாய்ப்பு தான் என்று சொன்னது. அப்புறம் சுய வேலை வாய்ப்பில் இருக்கிறவங்கள பற்றி இப்படி நிறைய பேசிக்கிட்டு இருந்திருக்கோம். அதாவது சுய வேலை வாய்ப்பில் இருக்கிறவங்க கூட, சுய வேலை செய்பவர்கள்னு சொல்கிறவங்க கூட மாதத்துக்கு 10,000க்கும் குறைவான ஊதியத்துடன் வேலை செய்கிறார்கள் அப்படின்னு நிறைய புள்ளி விவரங்களை சொல்லியிருக்கோம். இப்போ புதிதாக இன்னொரு புள்ளி விவரத்தை சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறோம். என்னென்னா ஒரு குடும்பமாக ஒரு தொழிலில் ஈடுபடுவாங்க. அதாவது ஒரு சின்ன ஃபேக்ட்ரி மாதிரியோ ஏதாவது ஒன்று வீட்டுக்குள்ளே வச்சுட்டு எங்கேயாவது குத்தகைக்கு எடுத்து ஒரு சில பொருட்களை உற்பத்தி பண்ணுறது, அந்த மாதிரி ஏதாவது அந்த ஒரு குடும்ப நிறுவனம், ஃபேமிலி என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு தொழில் ரீதியாக குடும்பமே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் அந்த மாதிரியான குடும்பங்களில் பெண்கள் ஊதியமே கொடுக்கப்படாமல் தங்களுடைய வீட்டு வேலையை முடித்துவிட்டு பராமரிப்பு வேலைகளை எல்லாம் முடிச்சுக்கிட்டு எல்லாவற்றையும், அதாவது கேர் ஒர்க்குன்னு சொல்கிறதுலேருந்து டொமஸ்டிக் ஒர்க்குன்னு சொல்கிறதுலேருந்து எல்லாவற்றையும் முடித்துவிட்டு என்ன பண்ணுவாங்க? இந்த ஃபேமிலி என்டர்பிரைசஸில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த சிறு சிறு தொழிற்சாலை போன்ற இந்த நிறுவன அமைப்புகளில் வேலை பார்ப்பாங்க. அவங்களுக்கு அதுக்கு ஊதியம் கிடையாது. இப்படி ஊதியம் கொடுக்கப்படாமல் இந்த பெண்கள் வேலை பார்க்கக்கூடியது என்பது சமீப காலமாக அதிகரித்து கொண்டே போகிறது என்பதையும் இந்த பொருளாதார ஆய்வறிக்கை சுட்டி காட்டுது. ஆனால் அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, இவங்களும் நாங்கள் இந்த வேலை வாய்ப்புகள்ன்றதும் நாங்கள் உருவாக்கி கொடுத்த வேலை வாய்ப்புகள் தான், இவங்களுக்கும் வேலை வாய்ப்புகள், இந்த பெண்களுக்கும் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு ஒரு தப்பான ஒரு கணக்கை
அரசாங்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். அப்போது என்ன ஒரு விஷயம்னா, இன்னைக்கு இந்திய நாட்டை பொறுத்தவரையில் ஒரு 4 தொழிலாளர் தொகுப்பு சட்டங்கள் வந்திருக்கு. இந்த 4 தொழிலாளர் தொகுப்பு சட்டங்களும் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு தொழிலாளர்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு அவர்கள் சந்திக்கிறது ஏராளமான பிரச்சனைகள். பல்வேறு வடிவங்களில் பல பிரச்சனைகளை அவர்கள் சுமைகளை சுமந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்குறோம். இந்தியா வந்து மிகப்பெரிய பொருளாதார நாடாக வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு சைடு தம்பட்டம் அடிக்கிறாங்க. ஆனால் இன்னொரு சைடு தலைநகரம் டெல்லியில் பார்த்தீங்கன்னா தெருக்களில் போதுமான ஆடைகளின்றி தூங்கக்கூடிய குழந்தைகள், பெண்களினுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகிறது. குளிரில் கூட அவங்க அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் தூங்குறாங்க. அவங்களுக்கு போதுமான ஆடைகள் கூட இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம செய்திகளில் படிக்கிறோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு 300 பணக்கார குடும்பங்கள், அதாவது செல்வந்தர்கள் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய செல்வந்தர்களுடைய குடும்பங்களினுடைய ஒரு 300 குடும்பங்களினுடைய சொத்து $1.6 ட்ரில்லியன். அதாவது 1 ட்ரில்லியன்றது 1,00,000 கோடி. இன்னைக்கு டாலருடைய மதிப்பு என்னன்னு பார்த்துக்கோங்க. இந்த $1.6 ட்ரில்லியன் யார் வச்சுக்கிட்டு இருக்கான்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய 300 பணக்கார குடும்பங்கள் தங்களுடைய சொத்தாக வைத்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு நம்ம சொல்றதுல ஒரு 40% இந்த 300 உயர்தட்டு குடும்பங்கள், பணக்கார குடும்பங்கள், செல்வந்தர்கள் தங்களுடைய சொத்தாக வைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அம்பானி குடும்பத்தினுடைய சொத்து மட்டுமே 12% அதிகம் அப்படிங்கிறதையும் இந்த புள்ளி விவரம் சொல்லுது. அதே போல் இன்னொரு விஷயம் என்னன்னா, இது ஒரு பக்கம் செல்வந்தர்களுடைய புள்ளி விவரம். இதுக்கு நேர்மாறா பார்த்தோம்னா, மக்கள் தொகையில் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு 50% மக்கள், அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய 50% மக்களுடைய சொத்து மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தா, மொத்த சொத்து, இந்தியாவினுடைய மொத்த சொத்து மதிப்பில் 6.4% மட்டும். அதுதான் அதனுடைய சொத்து மதிப்பு. அதாவது 100க்கு ₹6.40 அப்படிங்கிறது தான் இந்த அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய 100க்கு 50 பேருடைய வருமானம் அப்படிங்கிறத, சொத்து மதிப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இது வந்து நம்ம எதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னா, வருமானம் மற்றும் சொத்து சமச்சீரின்மை அறிக்கை, அது வந்து மார்ச் 2024 வெளியிடப்பட்டது. அதுதான் இந்த உண்மையை சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, இன்னொரு விஷயத்தையும் சொல்லுது. இந்த அடிமட்டத்தில் இருக்கிறாங்கல்ல, இந்த 50% பேர், இவங்களுடைய சராசரி வருமானம் வந்து வருஷத்துக்கு ₹71,000 மட்டுமே. அதாவது 71,000 12ஆல் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன வரும்? அதுதான் அவங்களுடைய ஒரு மாத சம்பளம். இந்த சம்பளத்தோட தான் இந்தியாவில் ஒரு 50% மக்கள், அதாவது 100க்கு 50 பேர் இந்தியாவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வெளியில் வருது. இதில் இன்னொரு விஷயம், இதுதான் இப்போ வந்து சமீபத்தில் அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய தினக்கூலிகளினுடைய தற்கொலைகளில் வெளியில் வருது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன்னா தேசிய குற்ற புலனாய்வு அறிக்கை அது என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவில் வர வர தற்கொலைகள், அதாவது தொழிலாளர்கள் மத்தியில் தற்கொலைகள் அதிகரித்து கொண்டே வருகின்றனன்னு சொல்லுது. தொழிலாளர்கள் மத்தியில் தற்கொலைகள் அதிகரித்து கொண்டே வருகின்றன அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது சொல்கிறது என்னென்னா, இந்தியாவில் நடைபெறக்கூடிய தற்கொலைகளில், தொழிலாளர்களுடைய தற்கொலைகளில் 1/4 அதிகமானது தினக்கூலி தொழிலாளர்களின் தற்கொலைகள் அப்படின்னு அது சொல்லுது.
2023ஆம் ஆண்டு எடுத்துக்கிட்டோம்னா 1/4 அதிகமான தினக்கூலி தொழிலாளர்கள் தங்களுடைய உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு குறைந்த ஊதியம், பாதுகாப்பற்ற பணிச்சூழல், சமூக பாதுகாப்பு கிடையாது. இப்படி எல்லா விதமான அட்ராசிட்டிஸ்னு சொல்லக்கூடிய எல்லா விதமான மோசமான ஒரு பணி நிலைமைகளை சந்திக்கக்கூடியவர்கள் தான் இந்த தினக்கூலிகள். அதனால இந்த தினக்கூலிகளுடைய வாழ்க்கை என்பது கேள்விக்குறியாகுறதுனால 2019 இருந்து நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம்னா 2023ல் 45% இவர்களுடைய தற்கொலை எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. அதாவது 100க்கு 45% அப்படிங்கிறது அந்த அளவிற்கு தற்கொலைகள் பெருகி 2019 இருந்து பெருகி 2023ல் 47,170 தினக்கூலிகள் தற்கொலை செய்து கொண்டு மடிந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுதான் ஒரு பெரிய அளவிற்கு பொருளாதார வளர்ச்சியை சந்திக்கின்ற பெரிய அளவிற்கு ஒரு உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியா கூடிய விரைவில் மலரப்போகிறது என்று ஸ்தம்பட்டம் அடிக்கக்கூடிய இந்திய நாட்டினுடைய உண்மை நிலை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது.